ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு சமோசா உள்ளே வைக்கிற மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதுதான் தேவை. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அந்த மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். சமோசா செய்யறதுக்கு மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு எது வேணால் எடுத்துக்கலாம். நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான உப்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து சமோசா ஒட்டுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கணும். அதுதான் ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அது அப்படி ஒட்டணும்னா தான் சமோசா பிரியாமல் கரெக்டாக எண்ணெயில் போட்டு எடுக்க முடியும். இப்போது பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்தியாக உருட்டி நல்லா மெலிசாக உருட்டிக்கணும். இந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக உருட்ட முடியுமோ ஒட்டாமல் அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டிட்டு தவாவில் போட்டு சும்மா மேல் மாவு மட்டும் அந்த ஈரப்பதம் மட்டும் போகிற மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரொம்பலாம் சூடாகி சப்பாத்தி சுடுற மாதிரிலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த மேல் மாவு ஈரம் மட்டும் காஞ்சிச்சுன்னா போதும். அந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ணுறோம்ல வேஸ்ட் பீஸுங்க, சைடெலாம் கார்னர் இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் சின்ன சின்ன பீஸாக போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டால் நல்லா அது கிறிஸ்பியாக வந்துடும் நம்மளுக்கு. அது அப்படியேவும் சாப்பிட்லாம். நான் என்ன பண்ணேன்னா அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு அந்த மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலையிலே போட்டுவிட்டேன். அது நம்ம சமோசா சாப்பிடும்போது நடுவில் வரும். அது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம். இது எப்படியும் போடலாம். இல்லைனா மிக்ஸியில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு அப்படி போட்டிங்கன்னா இன்னும் நொறுங்கி வந்துடும். இன்னும் நல்லாயிருக்கும். இது ரெடி பண்ணி வச்சுப்போம். அடுத்து நம்ம சமோசா எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயராக கட் பண்ணோம்ல, அதை 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதை கோன் ஷேப் வரா மாதிரி மடிச்சுக்கணும். அந்த மடிக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி அந்த பேஸ்ட் கலக்கி வச்சோம்ல, அது போட்டு இப்படி ஒட்டிட்டு இப்படி மடிச்சிங்கன்னா அது பிரியாமல் வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா கோன் மாதிரி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு மடித்து எல்லா சமோசாவையும் அந்த மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போடலாம். மொத்தமாக ஸ்டஃபிங்கில் கேரட் கூட துருவி போட்டுக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நான் அதெல்லாம் எதுவுமே போடல, வெறும் வெங்காயம் மட்டுமே போட்டு செஞ்சுருக்கேன். இதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், சமோசா ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். எல்லா சமோசாவையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி எடுத்து மொத்தமாக வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே சமோசாவை ஒன்று ஒன்றா பார்த்து போடணும். ஏன்னா அந்த பிரிஞ்சிடாமல் இருக்கணும், அதனால பார்த்து போடணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு நம்ம சமோசா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.